அன்பான இறைவா, நீரே எங்களின் புகலிடம். எங்களுக்கு அருளிய இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி. உமது இறைவார்த்தை யாருக்கு தேவையோ அவர்களிடம் சென்றடைய அருள் புரியும். வாழ்க்கை பாதையில் தடுமாறி சாத்தானின் வலையில் சிக்கியிருப்பவர்களை உமது இறைவார்த்தையில் மீட்டு சோதனையை ஜெயிக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். என் அன்பான உறவுகளே, இன்று நாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைமுத்துக்கள் 1 முதல் 11 வரை கேட்டு தியானிப்போம். இயேசு சோதிக்கப்படுதல். அதன்பின் இயேசு அழகியினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைநிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகருக்கு கூட்டிச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசர்கள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இதோ இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தும் அவற்றை நான் உமக்கு காட்டுகிறேன். ஆண்டவரை வணங்கி அகன்று போ சாத்தானே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இன்றைய பகுதியில் என் மனதை தொட்ட இறைவார்த்தை, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வர். அன்பான என் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். நாம் மீட்பு பெற்றவர்கள். இருந்தாலும் வாழ்க்கை பாதையில் சோதனைகள் நம்மை அணுகுகின்றன. ஆசைகள் நம் தவறான வழிக்கு இழுக்கின்றன. கோபத்தில் மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளாக வெளிவருகிறது. பொய், பொறாமை, சுயநலம் நம் இதயத்தை இருளாக்கி விடுகின்றன. பேராசையின் வலையில் சிக்கி கடன்களின் சுமையில் தள்ளாடி குடும்ப விரிசல்களிலும் விழுகிறோம். ஆனால் இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஒரு வழியை காட்டுகிறது. பாலைவனத்தில் சாத்தானின் சோதனையை எதிர்கொண்ட இயேசு இறைவார்த்தையின் பலத்தினால் சோதனையை ஜெயித்தார். அதனால் நாமும் இறைவார்த்தையில் நிலைத்திருந்தால் எந்த சோதனையும் ஜெயிக்க முடியும். சிந்திப்போமா? தினமும் இறைவார்த்தையை வாசிக்கின்றோமா? நம் குழந்தைகளையும் வாசிக்க வைக்கின்றோமா? நம் சுற்றியிருப்பவர்களிடம் இறைவார்த்தையை அறிவிக்கின்றோமா என்று சிந்திப்போம். இறைவார்த்தையில் நிலைக்கும் வாழ்க்கை மட்டுமே சோதனையை ஜெயிக்கும் வாழ்க்கையாகும். ஆண்டவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதை தொட்ட இறைவார்த்தையை அதை கமெண்டில் எழுதுங்கள். இறைவார்த்தை பலனை இதயத்தை தொடவும் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. மரியே வாழ்க.